இங்கே பாருங்க 1100 ஆன்சை லூமன்ஸ்னால் இதுதான். ஸோ ப்ரோ லூமன்ஸை மெஷர் பண்ணி காட்டாதீங்க, எனக்கு விஷுவலாக வந்து ஆம்பியன்ட் என்விரான்மெண்ட்டில் தெரியுதான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் நல்லா லைட் இருக்குது. ஸோ லைட் இருந்தாலும் உங்களால் வந்து பார்க்க முடியுது பாருங்கள் இமேஜ். பிரைட்னஸ் செட்டிங்ஸு வச்சு வேன்போ X5 வந்து ஆம்பியன்ட் லைட்டை வச்சு பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள் வேன்போ X5 ப்ரொஜெக்டில் வந்து சைடு ப்ரொஜெக்ஷன், அதாவது நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும்னு கிடையாது, கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலிமா ப்ரொஜெக்டர் சைடாக இருந்தாலும் இமேஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி இந்த இமேஜ்லேருந்து என்னென்னா ஆம்பியன்ட் லைட், இங்கே பாருங்கள் ஆம்பியன்ட் லைட் வந்து பட்டு தான் வந்து உங்களுக்கு இமேஜ் இப்படி தெரியுது. இதோட இமேஜ் சைஸ் வந்து 40 இன்ச்சு சரிங்களா. 40 இன்ச்சு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆம்பியன்ட் லைட்டு வச்சு 1100 ஆன்சை லூமன்ஸில் இருக்கிற ஒரு ப்ரொஜெக்ட் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு நம்ப மாட்டீங்க. டிவி மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள் நான் கிட்ட வந்து காட்டுறேன். எக்ஸாக்ட் ஒரு டிவியில் வந்து எப்படி நமக்கு தெரியுமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். சரியான ஒரு பிரைட்னஸ்ஸு. ஸோ மினிமம் ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே பாருங்கள் இந்த டிஸ்டன்ஸில். இப்போ இதுக்கு நடுவில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் ஒரு 4.25 அடி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. இதில் வந்து அப்டக்கிள் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து இதில் கிடையாது, அதான் உண்மை. செட்டிங்ஸில் போயும் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க முன்னாடி இருக்க வீடியோவில். ஸோ அப்டக்கிள் அவாய்டன்ஸ் வந்து எதுவும் கிடையாது, அது மாதிரி ஒரு செட்டிங்ஸே வந்து இல்லை. கீஸ்டோன் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸும் ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ டெஸ்ட். ஸோ இது இப்போ வேன்போ X5ல எப்படி வந்து ஆட்டோ ஃபோக்கஸும் ஆட்டோ கீஸ்டோன் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த ஓரமாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே இப்படி டில் பண்ணி வைக்கிறேன், இங்கே வச்சுட்டேன். இங்கே வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள். ஃபோக்கஸும் சரி இதுவும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இன்னொரு விஷயம், இதில் வந்து அக்யூரேசி வந்து கம்மியாகும். எப்போ அப்படின்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி எடுத்துகிட்டு போகுது. அதேமாதிரி உங்களுக்கு இந்த கேமரா வச்சு தான் அது வந்து அட்ஜஸ்டே பண்ணுது. ஸோ இந்த கேமராவில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் வந்து இது இன்டரப்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனோட விசிபிலிட்டியும் பொறுத்து இது வந்து மாறும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரைட்டர் என்விரான்மெண்ட்டில் வைக்கிறீங்க, அதால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அக்யூரேசி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதான் வந்து வேன்போ X5யோட ஆட்டோ கீஸ்டோன் ஆட்டோ ஃபோக்கஸ். மற்றபடி ஆட்டோ அப்டக்கிள்லாம் வந்து இதில் கிடையாது சரிங்களா.